முதல்ல ஹஃபீஸுல்லா உங்கள்கிட்ட இருந்தே தொடங்குறேன். இன்னைக்கு செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைச்சிரும் அப்படின்னு திமுகவுடைய சில முக்கிய நிர்வாகிகள் சமூக வலைதளங்கள் உள்ளிட்ட எல்லா இடங்கள்லையும் தங்களுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தியிருந்தாங்க. ஆனாலும் அந்த வழக்கு 20ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த ஒத்திவைப்பு ஜாமீன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னும் சில தரப்புலேருந்து சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க, எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்லை, நம்ம இந்த தலைப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஈடியோடைய நேர்மையை பற்றி நான் ஒரு 2 விஷயத்தை மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒன்று, தமிழ்நாட்டில் ஒரு இடி ஆஃபீஸர் லஞ்சம் வாங்கும்போது தமிழ்நாடு காவல்துறை கைது செய்து சிறையில் அங்கித் திவாரி. அதே மாதிரி ராஜஸ்தானில் ஒரு இடி ஆஃபீஸரையும் கைது பண்ணாங்க. இப்போ சமீபத்தில் பாம்பேல 20 லட்சம் ரூபா லஞ்சம் வாங்கி ஒரு நகை வியாபாரி கிட்ட இடி ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் டைரக்டர் சஞ்சய் சிங் யாதவ்ன்றவங்கள கைது பண்ணியிருக்காங்க. இப்போ என்னன்னா, இடி எந்த அளவுக்கு தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துது. இப்போ ஒரு 20 லட்சம் லஞ்சம் வாங்குற இடத்துல லஞ்சம் வாங்க முடியுதுன்னா அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டு ஒரு ஆஃபீஸர் வாங்குறான். ஆனால் இங்கே அரசியல் ரீதியாக பழிவாங்கல் அப்படின்றத நாங்கள் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் இவ்வளோ நாளாக ஜெயிலில் இருக்காருல்ல, மணிஷ் சிசோடியா இருக்காங்க, பிஆர்எஸ் தெலுங்கானா அவங்களோட மகள் இருக்காங்க கவிதா, இவங்க எல்லாம் ஒரு லிக்கர் பாலிசி ஸ்கேம்ல கைது செய்யப்படுறாங்க. அந்த லிக்கர் பாலிசி ஸ்கேம்ன்றதே என்ன, ஒரு குறிப்பிட்ட தொகையை லஞ்சம் கொடுத்ததா. ஆனால் இங்கே வேடிக்கை என்னன்னு பாருங்களேன், அரவிந்தோ ஃபார்மான்ற ஒரு கம்பெனியில் சரத்சந்திர ரெட்டின்ற ஒருத்தரை கைது பண்ணுறாங்க. அவருடைய ஸ்டேட்மெண்ட் தான் அரவிந்த் கெஜ்ரிவால் கைதுக்கும் கவிதா அவர்களுடைய கைதுக்கும் மணிஷ் சிசோடியா அவர்களுடைய கைதுக்கும் காரணம் என்னன்னா, இந்த சரத்சந்திர ரெட்டி நான் லஞ்சம் கொடுத்தேன், இந்த லஞ்சத்தை வச்சு தான் இவங்க கோவா எலெக்ஷனை சந்திச்சாங்க அப்படின்னு இவருடைய அப்ரூவர் ஸ்டேட்மெண்ட் தான் கோர்ட்டில் வாதாடிக்கிட்டு இருக்குது இடி. ஆனால் அவர்கிட்ட எலக்டோரல் பாண்ட்ஸ் மூலமாக பணம் வாங்குது பாரதிய ஜனதா கட்சி. 10 நவம்பர் 2022 கைது செய்யப்படுறார். 15 நவம்பரில் 5 கோடி ரூபா பணம் கொடுத்து அவருடைய நிறுவனம் கிட்டத்தட்ட 52 கோடி ரூபாய் வரை பாஜகவுக்கு நன்கொடையாக தேர்தல் பத்திரம் மூலமாக வழங்குது. இது வழங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பாயிண்டில் இவருக்கு பெயில் கொடுக்குறாங்க 6 மாதம் கழிச்சு. இடியில் 6 மாதத்துலேயே பெயில் கிடைச்ச எனக்கு தெரிஞ்ச முதல் நபர் இவர் தான். யார்? இந்த இந்தியாவையே உலுக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சரை, ஒரு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய 2 அமைச்சர்களை கைது செய்த வழக்கில் அப்ரூவராக இருக்கக்கூடிய அக்யூஸ்டாக இடி சொன்னவர் அவருடைய வாக்குமூலத்தை வைத்துக்கொண்டு நீதிமன்றத்தில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக ஆதாரங்களை திரட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த இடி அந்த நபருக்கு வெறும் முதுகுவலின்னு ஒரு மெடிக்கல் கிரவுண்ட்ஸில் அவருக்கு எந்த அப்ஜெக்ஷனும் ஆட்சேபனையும் தெரிவிக்காமல் பெயிலுக்கு உதவி செய்யுது. ஆனால் இங்கே ஒருத்தர் நெஞ்சை கிழிச்சு, அதாவது சும்மாலாம் இல்லை, ஓப்பன் ஹார்ட்டுன்றது இன்னைக்கு ஆப்ரேட் பண்ணக்கூடிய 10 பேரில் 2 பேர் இறக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மோசமான ஒரு இதய அறுவை சிகிச்சை செய்து இதய நோயாளியாக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியோட பெயிலை எப்படியெல்லாம் இவங்க காலம் தாழ்த்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதுல தான் இவங்களுடைய அரசியல் உள்நோக்கத்தை நாங்கள் வெளிக்க வைக்கிறோம். கூகுள் சர்ச் பண்ணோன்றது நீதிபதிகள் சொன்னது. ஆனால் முதுகுவலிங்க ஒரு 4 மாத்திரை போட்டால் எத்தனை பேர், உங்களுக்கும் ஒரு வாட்டி முதுகுவலி வந்திருக்கும், அலிமல் புகாரிக்கு வந்திருக்கும், ஏன் எஸ்ஜி சூர்யா கூட வந்திருக்கும், அவரும் மாத்திரை சாப்பிட்டு வலி போயிருக்கோம். ஆனால் அதுக்கு பெயில் தருவோம், அதுக்கு அப்ஜெக்ட் பண்ண மாட்டோம். ஆனால் ஒருத்தர் நெஞ்சு கிழிச்சு எய்ம்ஸ் டாக்டர்லாம் ரிப்போர்ட் பார்த்துக்கோங்கன்னு சொல்கிற அளவுக்கு கொடுத்தோம். ஆனால் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி சுகர் இருக்குது, பல இதே பிரச்சனை இருக்குது, ஆனால் அவருக்கு பெயில் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி இதுவரையும் உச்ச நீதிமன்றத்தில் வாதாடிக்கிட்டு இருக்காங்கல்ல. வாய்தா மேலே வாய்தா கேட்டுட்டு வழக்கமாக அக்யூஸ்டு தான் வாய்தா கேட்பான். அக்யூஸ் சைட்லேருந்து தான் அவரோட லாயர் தான் ஒரு புகாரி லாயர் தான் கேட்பார், சார் டைம் கொடுங்க, நாங்கள் இவர் கல்யாணத்துக்கு போயிட்டாரு, இவர் இதுக்கு போயிட்டாருன்னு அக்யூஸ்டு தரப்பிலிருந்து தான் வாய்தா கேட்பாங்க. ஆனால் இந்த இடி சரித்திரத்தில் நீதிமன்ற ஹிஸ்ட்ரி ஆஃப் ஜுடிஷியரியில் தொடர்ந்து ஒரு அரசியல் நோக்கத்துக்காக வாய்தா கேட்டுக்கிட்டே இருக்கிறது இந்த இடி துறை அப்படின்றப்ப ரொம்ப வேடிக்கையாக பார்க்கல. இது 2 விதமாக பிரித்து பார்க்குறாங்க. இப்போ செந்தில் பாலாஜி கேஸு வேற, நீங்கள் சொல்லக்கூடிய இடி அதிகாரிகள் லஞ்சமாகி மாற்றுறதுங்கிறது வேற. செந்தில் பாலாஜி கேஸில் ஒரு முகாந்திரம் இருக்கிறது, அதனால நாங்கள் அவரை அரெஸ்ட் பண்ணுறோம், அவருக்கு ஜாமீன் கொடுக்கறது உடல் நலம்ங்கிறது 2வது பட்சம். உடனே இதை அரசியல் பழிவாங்கன்னு சொல்லிடுறாங்க அப்படின்னு. இன்னொன்று, அவர்கிட்ட அதிகாரம் இருக்கு, அந்த சாட்சிகளை கலைச்சிருவாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு ஆர்குமெண்ட் தான் வச்சாங்க. பெயில முதல்ல ரிஜெக்ட் பண்ணும்போது அவர் அமைச்சரா தொடர்ற வரையும் அவர் அமைச்சரா இருக்கிற காரணத்தினாலே ஒரு ஆதாரத்தை
வந்து அழிக்க முடியும், அதனால இவருக்கு பெயில் வேணாம்னாங்க. இன்னைக்கு அவர் அமைச்சராக கிடையாது, சரி. அவர் ஒரு சாதாரண எம்எல்ஏவாக தான் இருக்கார். இன்னைக்கு உங்களுக்கு என்ன ஆட்சேபனை? மெடிக்கல் கிரவுண்ட்ஸ் ஒரு பக்கம், நம்ம மெடிக்கல் கிரவுண்ட்ஸே ஓரம் வச்சிரும். நான் கேட்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், ஒரு இந்திய சரித்திரத்தில் ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு வழக்கு இருக்கிறது. அந்த வழக்குக்கு லஞ்சம் கொடுத்த ஒரு அக்யூஸ்டை நீங்கள் வெறும் முதுகுவலி காரணத்துக்காக விடுதலை செய்ய முடியும், உங்களுக்கு 60 கோடி ரூபா பாண்டு கொடுத்த உடனே விடுதலை செய்ய முடியும் அப்படின்னா அந்த ஈடியோடைய நேர்மையை இதில் எப்படி பொருத்தி பார்க்க முடியும்? அப்போ உள்நோக்கம் இல்லை அப்படின்றத எப்படி நம்ம எடுத்துக்க முடியும்? இந்த வழக்கு இருக்குது, ஒரு ப்ரெடிகேட் அஃபென்ஸில் இந்த ரெண்டையும் பொருத்தி பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏன்னா மனீஷ் சிசோடியாவுக்கு ஏன் பிணை கொடுக்கப்பட்டுச்சு, ஏன் பெயில் கொடுக்கப்பட்டுச்சுன்னா இந்த வழக்கு நடப்பதற்கு பல ஆண்டு காலம் ஆகும். ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இடி கிட்ட. ஆமா, அப்ப அது நடந்து தீர்ப்பு வர வரையும் நீங்க வந்து காத்துட்டு அவரை ஜெயிலில் வைக்கணுமா? பெயில் இஸ் அன் எக்ஸம்ஷன் தொடர்ந்து பெயில் இஸ் அ ரூல், ஜெயில் இஸ் அன் எக்ஸம்ஷன்ன்றது தொடர்ந்து நீதிமன்றங்கள் வலியுறுத்தி கேட்கிறேன். எனக்கு புரியுது, நீங்க வந்து இடி வந்து தனக்கு ஒரு வானளாவிய அதிகாரம் இருக்கு, அதை தவறா அதை வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்னு. இடிக்கு இந்த மாதிரியான அதிகாரங்கள் அதிகமாக வழங்கினதே வந்து ஒரு சட்ட திருத்தம் பிஜேபி ஆட்சியில் தான் 2019. அதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போகும்போது கோர்ட்டு என்ன சொல்லுது, இல்லை இதை வந்து நாங்கள் தடை செய்ய முடியாது, ஈடிக்கான இந்த அதிகாரங்கள் நியாயமானது சரியானதுன்னு சொல்லி நீதிமன்றமே அதை ஒப்புக்கிறாங்க. அப்ப அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டு தானே ஈடி செயல்படுது. ஏன் வந்து நீங்க அதை திரும்ப திரும்ப क्वेश्चन பண்றீங்க? அந்த நியாயங்களே இங்க இல்லையே. நீங்க ஒரு குறைந்தபட்ச ஆதாரங்களை காட்டணும்ல, அந்த குறைந்தபட்ச ஆதாரங்களே காட்ட மாட்டேங்கிறாங்க. அப்போ நீதிமன்றம் வந்து இது தவறுன்னு சொல்லல, சட்டம் அந்த மாதிரி இருக்கிறதுனால நாங்க தலையிட முடியாதுங்குது. ஒரு சட்டம் இப்படி இருக்கிறதுனால நீதிமன்றமா வந்து இது தலையிட முடியாது. ஆனா இப்போ பிணை கொடுக்கப்படும் போது இட்ஸ் a judicial intervention. அவங்க இந்த PMLA கைது செஞ்ச ஒரே காரணத்துக்காக அவர்களுக்கு பிணை மறுப்பது, சிசோடியாவுடைய ஜட்மெண்ட்ல ரொம்ப தெளிவா சொல்றாங்க, அவர் வந்து PMLA அக்யூஸ்ட் என்பதற்காகவே அவர் மீது நீங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் மிக பயங்கரமானது, அபாயகரமானது இருக்கின்ற காரணத்துக்காகவே அவருக்கு பிணை கொடுக்க கூடாதுன்னு உங்களால சொல்ல முடியாது அப்படின்னு ரொம்ப தெளிவா எந்த நீதிமன்றம் நீங்க சொன்ன மாதிரி நாங்க தலையிட மாட்டோம்னு சொல்லிச்சோ, பர்சனல் லிபர்ட்டின்னு வரும்போது, தனிநபர் சுதந்திரம் அவருக்கான உரிமைன்னு வரும்போது, வெறும் இந்த சட்டத்தில் நீங்கள் கைது செய்த காரணத்துக்காக, ஏன்னா நீங்க சப்ஸ்டான்ஷியலா ஒரு எவிடன்ஸை காட்டணும். இப்போ செந்தில் பாலாஜி அண்ணா வழக்குல தொடர்ந்து ஏன் வந்து நீ காலம் தாழ்த்திக்கிட்டே இருக்கீங்க? பிரெடிகேட் அஃபென்ஸ் உடைய வழக்கு நடக்கிறதுக்கு பல காலம் ஆகும்னா அது வெறியும் ஒரு தனிநபர், ஒரு செந்தில் பாலாஜி அண்ணனா இருக்கட்டும், திமுகவுடைய எம்எல்ஏவா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா ஒரு வழக்கு போடப்பட்ட காரணத்துக்காகவே ஓராண்டு 1.5 ஆண்டுக்கு மேல அவர் சிறையில் இருக்கணும் அப்படின்றது எந்த அளவுக்கு அபாயகரமான அரசியல் பழிவாங்கல் அப்படின்றதான் இங்க பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏற்கனவே வழக்கு நல்லபடியா போயிட்டு இருந்துச்சு, நீதிமன்றம் தலையிட்டு உயர் நீதிமன்றம் வரையும் இவங்க சில ஆதாரங்களை கொடுத்தாங்க, அஃபிடவிட் கொடுத்துட்டு இருந்தாங்க. இல்லை அவசரமாக இந்த வழக்கை வச்சுக்கிட்டு இடி உள்ளே பூந்ததுனால தான் எல்லா குழப்பங்களும் நடந்திருக்கு. சிசிபி தன்னுடைய வேலையை கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி என்பது பர்சனல் லிபர்ட்டி, தனிநபருடைய மனித உரிமையை மீறக்கூடிய வகையில் இந்த சட்டம் இருக்கிறது. இதை நியாயப்படுத்துறதுக்காக மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் ஒரு கதையை கட்டிக்கிட்டு ஒருத்தருக்கு எந்த அடிப்படை ஆதாரத்தையும் நீங்கள் எடுத்து கொடுக்காம அவருக்கு சிறைதான் வாழ்க்கை அப்படின்னு நீங்கள் நியமிக்கக்கூடிய இந்த நியமனம், இந்த மனநிலை வந்து ஆபத்தானதுன்றது தான் நாங்கள் வைக்கிறோம். ட்ரையலில் செந்தில் பாலாஜி அண்ணன் அவர் வாதாட போகிறாரு. இன்னைக்கு நாங்கள் பேசுறது என்னன்னா, ஒரு அரசியல் பழிவாங்கலாக நீங்களாம் சொன்னார் குமாரன், சிக்கல்கள் அந்த சிக்கல்கள் ஏன் அஜித் பவார் மேலே? நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த ஹோம் மினிஸ்டருடைய ட்வீட்டு, அஜித் பவாரும் வாரிசு அரசியல் தானே, ஏன் அவர் மேலே போட்ட 70,000 ஊழல் வழக்குக்கு இடி அவர் வீட்டு கதவை தட்ட மாட்டேங்குதுன்ற கேள்வியை நாங்கள் கேட்குறோம். இந்த மாதிரி உங்களுக்கு எதிராக நின்னா இடி வந்து கைது பண்ணிட்டு போயிட்டு பேரம் பேசுகிறதும், இல்லைனா பாண்டு வாங்கினவுடனே அவர் அப்ரூவராக மாற்றி அவருடைய ஆதாரத்தை வச்சுக்கிட்டு ஒரு முதலமைச்சரை கைது பண்ணுறதும், இடி கேஸில் பெயில் வந்தால் உடனே சிபிஐ அரெஸ்ட் பண்ணுது சார். அப்போ இதை எப்படி நீங்க ஐசோலேட்டட் இன்சிடென்ட்டா தனித்தனி விஷயங்களா பார்க்க முடியும்? செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைச்சிருங்கிற நம்பிக்கை 100%. ஏன்னா மனீஷ் சிசோடியாவுக்கு என்ன இல்ல அதுல கேஸ் உடைய மெரிட்டுக்குள்ளேயே போல, நீ வந்து இவர் மனீஷ் சிசோடியா வந்து தவறே செய்யல அதனால அவர் பெயில் கொடுக்கறோம்னு உச்ச நீதிமன்றம் சொல்லல. அங்க சொல்லப்பட்ட வாதம் என்பது, நீங்க எவ்வளவு நாளைக்கு இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு என்பதற்காகவே ஒருத்தருக்கு நீதி வழங்கி இருக்கக்கூடிய, கான்ஸ்டிடியூஷன் வழங்கி இருக்கக்கூடிய பெயில் எனக்கூடிய உரிமையை மறுத்து கொண்டிருப்பீங்க. அதே மாதிரி தான் இவருக்கு கிடைக்கும்.
ட்ரையல்ல வந்து அவர் நிரபராதின்றதை காட்டுவாரு. அதுக்கு முன்னாடி ஜாமீன் வந்துரும் நம்புறீங்க. ஆமா, மனித உரிமை சார்ந்த ஒரு விஷயமா இதை பார்க்கணும்.